விஜய் சினிமா நடிச்சிட்டு இருந்தாரு. ம். அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ம். எம்ஜிஆர்லாம் வந்தாரு, ஜெயலலிதா வந்தாங்க. நம்மளும் அதே மாரி வந்துடலாம். ம். இவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, ஓட்டு போட்டுருவாங்க. அவ்வளோ இளைஞர்களும் ஓட்டு போட்டா கூட நீ ஜெயிக்க முடியாது. ஏன்னா பொதுமக்கள் ஓட்டு போடணும். ம். அது ரொம்ப முக்கியம். ம். இளைஞர்கள், பொதுமக்களும் சேர்ந்து ம். ஓரளவுக்கு உள்ள மக்கள் சேர்ந்து தான் உங்களுக்கு 20% பேசிட்டு இருக்கிறீங்க. ம். அது வந்து ஒரு தொகுதிக்கு 2,00,000 ஓட்டுனா 20%னா 40,000. அதெல்லாம் ஜெயிக்க வைக்க முடியாது. 35%க்கு மேல வாங்கணும். ம். தனியா நின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் கிடையாது. ம். இவரும் அப்படிதான். ம். எல்லாத்துக்கும் மேல ஒரு தொகுதிக்கு நிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் இன்னையுடைய யதார்த்த சூழ்நிலையில ஓட்டுக்கு பணம், ம். மற்ற செலவுகள், தொண்டர்களுக்கு செலவு, சாப்பாடு, அது இது எல்லாம் சேர்த்தா ஒரு குறைந்தது 10 கோடி ம். ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு செலவு பண்ணணும். ஓகே. அது செலவு பண்றது திமுகல ஆள் இருக்குது, ஏடிஎம்கல ஆள் இருக்குது. ம். இல்ல ஒரு மாவட்ட செயலர் 5 தொகுதி பார்த்துப்பாரு. ம். ஒரு எம்எல்ஏவே அவரு 4 தொகுதி பார்ப்பாரு. ம். சில பேர் அவங்களே பார்த்துக்குவாங்க. ம். சிலர் கட்சி குடுக்கும். எல்லாம் பண்ணும். ஓகே. உங்களுக்கு கட்சியிலேருந்து குடுப்பீங்களா?